ஆனால் தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் 32 விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் 32%. இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எஸ்சி எஸ்டி சப்ளான், அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட். அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க, 32 விழுக்காடு இதுல எஸ்சி எஸ்டியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்கிறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. பொது பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும். ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி. எஸ்சி எஸ்டி சப்ளான் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக, அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் ஃப்ராட், இது அக்கவுண்டிங் ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஃப்ராடு பண்ணித்தான், இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம், நாங்கள் 11% வளர்ச்சி அடைஞ்சோம். விவசாயத்தில் எவ்வளவு வந்தீங்க? 11% மத்திய அரசுனால, பிஎல்ஐனால எவ்வளவு, மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க? எதுவுமே இல்லாம பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறார். இந்த கடைசி பட்ஜெட்ல இன்னொன்னு எதிர்பார்த்தோம். சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது. அங்கன்வாடி, நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க, சகோதரர்கள், பகுதிநேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா, சார் திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க, போகும்போது நல்லதுனால செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யணும். அதனால் அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்தான். அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும். ஏன்னா இன்னி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பட்ஜெட்ல அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட். அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், நான் சொல்றது எல்லாமே, டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே, இன்னி அவர்களுக்கு அடுத்த 15 நாள் எதுவும் வரப்போறதில்லை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு. நாங்கள் செய்யவும் போறோம். அதனால் அவர்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக அடுத்த 1 மாத காலம் வேலை செய்ய வேண்டுமோ தவிர, சுட்டரிக்கின்ற வெயில்ல சென்னையில் வந்து உட்கார்ந்து போராடுவது அவர்களுக்கு எந்த லாபமும் கொடுக்க போவதில்லை.